அன்னையே, என்றன் தாயே, அம்மா நீ அடுத்தவரை போல் தின்னவும் கால்நைக்கு திரியவும் படைத்திடாமல் எங்களை ஏன் தமிழை எண்ணி ஏங்கிட படைத்தாய்? இங்கே உன்னரும் பிள்ளை உயிர் துடிக்கின்றோம் தாயே. கும்பிட்டால் பல்லை காட்டி குனைந்தால் நான் குலைந்து போனால் நம்பிக்கையோடு மாற்றான் கால் நக்குவேன் என்று நானாது தம்பட்டம் அடித்தால் தாங்களாம் பதவி கோடி வெம்பி போய் உலர்கின்றேன் யான். வீரமேன் கொடுத்தாய் தேவி, பாரம்மா படுக்கையின் அருகே வைத்து சேரனார் கதை செப்பி சிறுவனை கெடுத்ததாலே பாரம்மா மாற்றானுக்கு பணியான் உன் பிள்ளை. இங்கே வீதியோரமாய் காய்ந்து கிடந்தும் உரிமை போர் நிகழ்த்துகின்றோம். மானத்தின் வடிவே என்னை மகவா ஈன்றதாயே தேனத்தம் மலைப்பாலோடு தீரத்தை அளித்த தேவி. ஈனத்தை ஏற்கா நெஞ்சம் எனக்கு அளித்தவளே, ஊனத்தில் உடல் வீழ்ந்தாலும் உரிமை போர் நிறுத்தேன் அம்மா, உரிமை போர் நிறுத்தேன் அம்மா. தனியார் மயம், தாராளமயம், உலகமயமாக்கல் என்கிற கொள்கையை வகுத்துக் கொண்டு உலக நாடுகள் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எவரிடத்திலும் எவனிடத்திலும் சமரசம் செய்திடாத, எம்மை அறத்தின்படி எம் முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு செத்து வீழ்ந்தார்களே, அந்த அறத்தின்படி எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழின் வரிகளை வணங்குகிறேன். தினந்தோறும் நம்மை சாவு சந்திக்கலாம். அப்படி சாவை சந்திக்கிற போது சாகவே நேர்ந்தாலும் ஒருபோதும் அறத்தை கைவிடாதே என்று அறத்தை கற்றுத்தந்த நம்முயிர் தலைவன் வான்படை கண்ட முப்பாட்டன் முருகனுக்கு நிகரான தலைவர் பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன். சாதி என்னும் சாக்கடையில் புழுவாய் பன்னியாய் நெளிந்து கிடந்த என் போன்றோரை கிரிக்கெட் போட்டிகளிலும் திரை அரங்குகளிலும் தலைவர்களை தேடிக்கொண்டிருந்த என்னினும் இளைய தம்பி தங்கைகளை தமிழ் தேசியம் என்கிற பெருநதிகளே குளிப்பாட்டி நாம் தமிழர் கட்சி என்கிற செருக்கள படைகளே முன்கள தளபதியாய் நிறுத்தி இருக்கிற மக்கள் தலைவன் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் முக்குளத்தில் கூடியிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் முக்குளத்து வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வணங்குகிறேன். 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு கையளிக்கப்பட்ட அந்த அறத்தின்படி இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கிற மக்கள் தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் வழக்கறிஞர் ஆவாரங்காடு கார்த்திக் ராஜா அவர்களுக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மண் வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த மண். 1802ஆம் ஆண்டு வாக்கில் ஒட்டுமொத்த திருச்சுழி பகுதிகளும் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மருது பாண்டியர்களும் மயிலப்பன் சேர்வை சார்ந்த அந்த ராமநாதபுரம் படைகளும் இந்த பகுதியிலே வெள்ளையரை எதிர்த்து யுத்தம் செய்திருக்கிறது. தம்பி அழகாக பதிவு செய்தார். திருச்சுழிக்கு அருகே பச்சேரி என்கிற கிராமத்தில் இருந்து தம்பி வந்திருக்கிறார். அந்த பகுதியிலே தமிழ்பாடி என்கிற கிராமத்திலே 1802ஆம் ஆண்டு வாக்கில் இந்த தமிழராய் வாழக்கூடிய இந்த தமிழ் சமூகங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 802ஆம் ஆண்டு வாக்கில் வெள்ளையரை எதிர்த்து இங்கு சண்டை செய்திருக்கிறோம். அந்த சண்டை செய்த வாரிசுகள் தான் நாம் இன்று வெள்ளையரை எதிர்த்து சண்டை செய்தோம் அல்லவா, நம்மையே இன்றைக்கு இந்த கொள்ளையர்களை காட்டிலும் வெள்ளையன் பரவாயில்லை என்று சொல்ல வைத்து விட்டார்கள். இதுதான் இந்த திராவிட அரசியல். இந்த பரப்புரை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு சலபலப்பு ஏற்பட்டது. அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். ஏனென்று கேட்டால் பல கருப்பையா என்கிற திராவிட
அமைப்பை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் பதிவு செய்வார், தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் வழக்கறிஞராக படித்து பணிபுரிந்து விட்டு இந்தியாவிற்கு வருகிற போது பம்பாயிலே அவர் கால் வைக்கிற போது இந்தியாவில் சுதந்திர வேட்கை கொண்ட இளைஞர்களை அவர் அழைப்பார். அன்பிற்கினிய பாரத நாட்டின் விடுதலையை நேசிக்கக்கூடிய இளைஞர்களே, வாருங்கள், இந்த வெள்ளைய அடிமை விலங்கை உடை தெரிந்த இந்த நாட்டை விடுதலை பெற செய்வோம் என்று அழைப்பார். அப்படி காந்தி அவர்கள் அழைத்த போது இந்தியாவில் இருந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் காந்தியின் பின்னால் நின்றார்கள். அதுபோல கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் அழைத்த போது இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஏங்கி கிடந்தவர்கள் அத்தனை பேரும் வாவுசியின் பின்னால் நின்றார்கள். அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அழைத்தார்கள். நாட்டில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் காமராஜர் பின்னால் நின்றார்கள். அதுபோல முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அழைத்த போது இளைஞர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்காக பசுமன் தேவர் பின்னால் நின்றார்கள். அதுபோல அரசியலுக்கு வாருங்கள் என்று கருணாநிதி அழைத்தார். ஊரில் உள்ள அத்துணை அயோக்கியர்களும் கருணாநிதி பின்னால் நின்றார்கள் என்று அவர் பதிவு செய்வார். அவரை நாம் போற்ற வேண்டும். ஏனால் அத்தனையும் உண்மை. அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் சென்னையிலே சென்னையிலே முப்போகம் விளையக்கூடிய அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் தான் அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை பற்றி இதற்கு முன்னால் பேசிய தம்பி அழகாக சொல்லிவிட்டார். அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரை இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிலே அதிகம் படித்தவர் அவர்தான். ஆனால் அதிகம் படித்தவர் அவர்தான், அதிக அயோக்கியத்தனம் செய்கிறவர் அவர்தான். 1998 அவர் முதலில் தேர்தல் களத்திற்கு வருகிற போது அவங்க தகப்பனாருக்கும் நரிக்குடியை சேர்ந்த ஐயா ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள் நிலைத்து மதிமுக வைகோவுக்கு பின்னால் போகாமல் இருந்தால் இந்த தங்கப்பாண்டியனுக்கே வாழ்க்கை கிடைத்திருக்காது. அப்படி அவர் போனதன் காரணம் தங்கப்பாண்டியன் வந்தார். தங்கப்பாண்டியனுக்கு அப்புறம் இந்த தருதலை தங்கம் தென்னரசு வந்து விட்டது. இவரை பற்றி பேச இதுதான் முதல் நாங்கள் பரப்புரை கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். தமிழ் பேசிவிட்டு போகலாம் என்று இருக்கிறேன். முன்னர் இருந்தவர் முத்தமிழ் நாடன முழங்கியது இதைத்தானே, பெரும் மன்னர் எல்லாம் புகழ் மானம் கொண்டு புகழ் மணந்தது இந்த நிலந்தானே, கண்ணல் இளந்தமிழ் கண்ணன கொண்டவர் காத்தது இந்த நிலந்தானே, பல இன்னல் வளைந்திட இகழ்வதும் இதைத்தானே, முன்ன இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் ஒலித்ததில்லையோ, இங்கு முன்னிய மரக்களம் அணிமணி உலகம் முழுவதும் இறைத்ததில்லையோ, அன்னை ஒருத்தி மரத்தி என்றோ நம்ம யாருக்கு அவள் பெற்றெடுத்தாள், இளங்கண்ணி நருந்தமிழ் காத்திடுவீர் மறவீர், குன்றினை தோழன கொள்கை உலகி உயிரென கூறியது யார் தமிழா, போர் மூன்றி புறமுது கிட்ட முகத்தினில் முகம்பட விழித்தவர் யார், சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுள்ளான் அனுப்பு, அவன் நின்று பட்டான் எனில் இன்னுயிர் அனுப்பின நிகழ்த்தியது யார் தமிழா, கூட்டுக்குள் எத்தனை நாள் உயிர் தங்கிடும் கூடவே வருவதை கான், தமிழ் நாட்டு குலைத்திட நாட்டமில்லார் எவரோ, வீட்டுக்கோர் ஆள் வர வேண்டுகிறோம் மறவீர், சிறை காட்டுக்கென்றும் சுடு காட்டுக்கென்றும் மர களலணி பெறுவோமே, அற்றை தமிழ் குலம் ஆண்ட தமிழ் குலமே, மொழி பற்றை இழந்தனை பன்மை இழந்தனை பகலில் வெறுண்டனையே, ஒற்றை தனியவன் ஆகினும் தமிழ் மகன் உளம் குண்டிடுவானோ, ஒற்றை தனியவன் ஆகினும் தமிழ் மகன் உளம் குண்டிடுவானோ, தன்னை பெற்றெடுத்தால் தமிழ் தாயனின் அவள் படும் பிழை பொறுப்பானோ, தன்னை பெற்றெடுத்தால் தமிழ் தாயனின் அவள் படும் பிழை பொறுப்பானோ, முன்ன இருந்தவர் முத்தமிழ் நாடன முழங்கியது இதைத்தானே, பெரும் மன்னர் எல்லாம் புகழ் மானம் கொண்டு புகழ் மணந்தது இந்த நிலந்தானே என்று கூறி, வருகின்ற தேர்தல் காலகட்டங்களில் எங்களை போன்ற எளியவர்கள் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வயிற்று பிள்ளை
ஆவரங்காடு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.